Hello everyone, I am Parthiban. Welcome you to SAP Views. இன்னைக்கு டேட் 14/6/2025. இந்த வீடியோவை மார்னிங் ஒரு 8:30க்கு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று 13/6/2025 தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்லேருந்து ஒரு 3 இம்பார்ட்டன்ட் நோட்டிஃபிகேஷன் வந்தது. ஸோ அந்த நோட்டிஃபிகேஷனை இன்றைக்கி காலையில் ஃபஸ்ட்டு வீடியோவில் கொடுத்துட்ருக்குறோம். என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அதாவது ஒரு சில கரெக்ஷன்ஸ் கவர்மெண்ட் கோட்டா ப்ராஸ்பெக்டஸ்லேயும் மேனேஜ்மெண்ட் கோட்டா ப்ராஸ்பெக்டஸ்லேயும் கொடுத்துருக்குறாங்க. அதில் என்ன மாதிரியான கரெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ இது வரைக்கும் நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க, இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் இந்த மாதிரியான நோட்டிஃபிகேஷன், கவுன்சிலிங் ரெலவெண்ட்டான அப்டேட்ஸ், எம்பிபிஎஸ் அட்மிஷன் ரெலவெண்ட்டான நோட்டிஃபிகேஷன், செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற வரைக்கும் ஈச் அண்ட் எவ்ரி அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிளில் யாரெல்லாம் நீட் ஆஸ்பிரன்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஒரு 1 or 2 டவுட்ஸ் இருக்குதுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் என்ன அப்படின்னா எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் யூஜி மெடிக்கல் அண்டு டென்டல் அட்மிஷன். இது நேற்று ஆஃப்டர்நூனே நம்ம போஸ்ட் பண்ணிட்டோம். எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் டாக்டர் எம்ஜிஆர், தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியினுடைய வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. இந்த எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் யாரெல்லாம் வாங்க வேண்டியதில்லை அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்குறாங்க. தமிழ்நாடு ஸ்டேட் போர்டில் நீங்கள் படிச்சிருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வாங்க வேண்டியதில்லை. சிபிஎஸ்சி கேண்டிடேட் இந்தியாவுக்குள்ளே எங்கே படிச்சிருந்தாலும் அவங்களும் வாங்க வேண்டியதில்லை. ஐசிஎஸ்சி போர்டில், ஐஎஸ்சிஇ போர்டில் படிச்சிருக்கிறீங்கன்னாலும் வாங்க வேண்டியதில்லை. மற்றவங்க எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்டு அப்ளை பண்ணி வாங்கணும். அதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிறத டீட்டெயில்டாக இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன், நீங்கள் அங்கே போய் பார்த்துக்கலாம். இது நோட்டிஃபிகேஷன் நம்பர் 1. ரெண்டாவது நோட்டிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டா ப்ராஸ்பெக்டஸில் பேஜ் நம்பர் 19, அதாவது இம்பார்ட்டன்ட் மட்டும் பார்த்துடலாம். ஏன்னா 3 நோட்டிஃபிகேஷன் இருக்குது, எதையும் நம்ம மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் கோட்டா ப்ராஸ்பெக்டஸில் பேஜ் நம்பர் 19 அண்டர் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கிளாஸ் 1 to be read as if seats are vacant in any special categories after the exhaustion of merit list in round 2 or later from that special category, those seats will be converted to general category subsequently. இப்போது ஸ்பெஷல் கேட்டகரி அப்படிங்கிறது எக்ஸ் சர்வீஸ்மேன், ஸ்போர்ட்ஸ் கோட்டா, பிடபிள்யூடி கேண்டிடேட்டு இவங்கெல்லாம். இதில் மெரிட் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ரவுண்டு 1 வரைக்கும் அவங்க அந்த ஸ்பெஷல் கேட்டகரி கோட்டாவை அவங்க கிளைம் பண்ணிக்கலாம். ரவுண்டு 2 அல்லது அதன் பிறகு வரக்கூடிய சுற்றுகளில் அந்த ஸ்பெஷல் கேட்டகரிக்கான சீட் வேக்கண்ட்டாக இருந்ததுன்னா தோஸ் சீட்ஸ் கன்வெர்டட் டு த ஜென்ரல் கேட்டகரி. ஓகேங்களா? அந்த ஸ்பெஷல் கேட்டகரி சீட்டு, இப்போ உதாரணத்துக்கு ஸ்பெஷல் கேட்டகரியில் ஒரு 100 சீட் இருக்குது, ஒரு 50 பேர் தான் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரிமைனிங் இருக்கிற 50 சீட்டு வேஸ்ட்டாக போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க 50 பேர் தான் இருக்கிறாங்க. 2வது ரவுண்டுக்கு வரும்போது அதே 50 தான் வரும். அப்போது 50 சீட்டு வேக்கண்ட் ஆகக்கூடாதுங்கிறக்காக செகண்ட் ரவுண்ட் ஆன்வர்ட்ஸ் என்ன பண்ண போகிறாங்க, அதை ஜென்ரல் கேட்டகரியாக கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? இது நல்ல விஷயந்தான், வரவேற்கத்தக்க விஷயந்தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கிளாரிஃபிகேஷன் OCI எலிஜிபிலிட்டி. இட் இஸ் கிளாரிஃபைட் தட் த கேண்டிடேட் அண்டர் OCI கோட்டா who have got OCI card on or before 4/3/2021 can apply under government quota, management quota as well as NRI quota. OCI கார்டு வச்சுருக்கிறவங்க 4/3/2021 on or before 4/3/2021 அந்த கார்டு வச்சுருக்கிறீங்கன்னா நீங்கள் கவர்மெண்ட் கோட்டா as well as மேனேஜ்மெண்ட் கோட்டா, NRI கோட்டா இதுக்கெல்லாம் எலிஜிபிள். கார்டு OCI கார்டு 4/3/2021 பிறகு வச்சுருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் NRI கோட்டாவுக்கு மட்டும் எலிஜிபிள். ஓகேங்களா? intersame merit, the intersame merit of candidate if they have got same marks for all category will be decided based on the NEET rank given by the NTA.
சரி, அடுத்தது என்ன சொல்லியிருக்கிறாங்க, இது வந்து certain clarification errata issued the government quota, இது நம்ம படிச்சிட்டோம், இப்போ தான் படித்தோம். அடுத்தது என்னது, இது வந்து அந்த ஸ்பெஷல் கேட்டகரினா என்ன அப்படிங்கிறத இந்த கவர்மெண்ட் கோட்டாவில் இருக்கிற ப்ராஸ்பெக்டஸில் கொடுத்துருக்குறாங்க. அதுதான் பேஜ் நம்பர் 19 கிளாஸ் ஏ, கேண்டிடேட் சீக்கிங் அட்மிஷன் அண்டர் ஸ்பெஷல் கேட்டகரி பர்சன் பிடபிள்யூடி கேண்டிடேட்டு, இவங்கெல்லாம் சீட்டு ரவுண்டு 1 எடுத்துக்கலாம். ரவுண்டு 2 ஆன்வர்ட்ஸ் வேக்கண்ட் இருக்குது அப்படின்னா அது வந்து ஜென்ரல் கேட்டகரியாக கன்வெர்ட் ஆயிரும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்குறாங்க. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு, அதாவது அப்ளிகேஷன் காஸ்ட்டு 500ன்னு போட்டுட்டாங்க. அந்த 500 அப்படிங்கிறத நம்ம எப்படி படிச்சுக்கணும், 1000 rupees அப்படின்னு படிச்சுக்கணும். ஓகேங்களா, இது வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் இருக்கிற ப்ராஸ்பெக்டஸில் தவறுதலாக அவங்க 500 ரூபாய் அப்படின்னு டைப் பண்ணிட்டாங்க. அதை வந்து என்னென்னு போட்டிருக்கிறாங்க, 1000 rupees அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா, சரி, அது எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. Application fee for management quota in page number 8 class 4, application fees to be read as application fees paid applying to Tamil Nadu medical dental UG MBBS BDS courses. This fee of rupees 1000 is not refundable. இந்த தொகை அப்படிங்கிறது திரும்ப கிடைக்காது. and SC SCA ST candidate are exempted from the அப்ளிகேஷன் ஃபீ. இந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி மாணவர்களுக்கு இருந்து விலக்கு அளிக்கப்படுகிறது. மற்ற மாணவர்கள் 1000 ரூபாய் செலுத்தணும். அந்த 1000 ரூபாய் அப்படிங்கிறது நான் ரீஃபண்டபிள். இந்த பேஜ் நம்பர் 43 ஆன்சர் டு கொஸ்டின் நம்பர் 3 ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு, இந்த பேஜில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆஃப்டர் த மெரிட் லிஸ்ட் இஸ் பப்ளிஷ்டு கேண்டிடேட் ஹேவ் டு ரெஜிஸ்டர் before onset of counseling, கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம், before the onset of counseling by paying non-refundable registration fee of rupees 1000 in the website after logging in using the same credential, user ID, password and mobile number used during the application process. Registration is allowed before round 1, round 2, round 3 and stray round. Note, registration is allowed only for already applied candidate who are in the eligible merit list and not for those candidate who have not all applied to Tamil Nadu medical selection. என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, இப்போது ரெஜிஸ்ட்ரேஷன் போயிட்டு இருக்குது இல்லைங்களா தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில், கவர்மெண்ட் கோட்டாக்கு தனியாக மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு தனியாக. அதில் தவறுதலாக 500 ரூபாய்ன்னு கொடுத்துருந்தாங்க மேனேஜ்மெண்ட் கோட்டா ப்ராஸ்பெக்டஸில். அதை 1000 அப்படிங்கிறத மாற்றி படிச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் இப்போ நம்ம செஞ்சுட்டு, ஓகேங்களா, அந்த மாணவர்களுடைய பெயர் பட்டியல் மெரிட் லிஸ்ட்டில் இருக்குது அப்படின்னா தான் அந்த மாணவர்கள் என்ன பண்ண முடியும், ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ஸ்டே ரவுண்டில், அதன் பிறகு வரக்கூடிய மற்ற சுற்றுகளில் கலந்து கொள்ள முடியும். நோட், ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் அலவுட் ஒன்லி ஃபார் ஆல்ரெடி அப்ளைடு கேண்டிடேட் who are in eligible merit list and not for those candidate who have not all applied to Tamil Nadu medical selection. இப்போது நான் ரவுண்டு 1 இப்போ போயிட்டுருக்குது இல்லைங்களா, இந்த ரெஜிஸ்ட்ரேஷனில் நான் ரெஜிஸ்டர் பண்ணாமல் ரவுண்டு 2லையோ ரவுண்டு 3லையோ நடுவில் வந்து திடீர்னு உள்ளே வர முடியாது. ஓகேங்களா, இல்லைன்னா ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட் ரவுண்டில் கவர்மெண்ட் கோட்டாக்கும் பே பண்ணிடுவாங்க, மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் பே பண்ணிடுவாங்க. இப்போ ரவுண்ட் 1 கவர்மெண்ட் சீட் கிடைக்குதான்னு பார்ப்பாங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டாக்குள்ளே என்ன செய்ய மாட்டாங்க, சாய்ஸ் ஃபில் பண்ண மாட்டாங்க. ரவுண்டு 2ல் அதுக்கப்புறமா கவர்மெண்ட் கோட்டாவில் கிடைக்காத பட்சத்தில் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் அக்செப்டட். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் என்ன, இப்போ போயிட்டுருக்கிற இந்த ரெஜிஸ்ட்ரேஷனில் நீங்கள் ரெஜிஸ்டர் செஞ்சுருக்கணும். கவர்மெண்ட் கோட்டா ஆகட்டும் மேனேஜ்மெண்ட் கோட்டா ஆகட்டும். அப்படி ரெஜிஸ்டர் செஞ்சுருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ரவுண்ட் 1, ரவுண்டு 2 அதுக்கப்புறம் வரக்கூடிய சப்சிக்வெண்ட் ரவுண்டில் நீங்கள் கலந்து கொள்ள உங்களுக்கு தகுதி உள்ளது. ஆனால் நடுவில்
ஓகேங்களா. இப்போ இது வரைக்கும் நான் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு கவர்மெண்ட் கோட்டாக்கு மட்டும்தான் போட்டேன், மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு போடல. நான் ரவுண்டு 2ல் புதுசாக வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாமா, நடுவில் திடீர்னு உள்ளே வரலாமான்னா முடியாது. ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சீட்டு வேணும் அப்படின்னா ரவுண்டு 1ல் எந்த சீட்டு வேணுமோ, அது கவர்மெண்ட் கோட்டாவா இல்லை மேனேஜ்மெண்ட் கோட்டாவா எதுவாக இருந்தாலும் ரவுண்டு 1ல் எடுத்துக்கோங்க. ஏன் அப்படின்னா ரவுண்டு 1 அப்படிங்கிறது உங்களுக்கு சீட் மேட்ரிக்ஸில் எவ்வளோ இருக்குதோ அது 100% அப்படியே அவைலபிளாக இருக்கும். ரவுண்டு 2 ரவுண்டு 3 அப்படிங்கிறதெல்லாம் எப்படின்னா சீட் எடுத்ததுக்கப்புறம் வேக்கன்சி இருந்தால் ரவுண்டு 2க்கு வரும், இல்லைன்னா கிடைக்காது. ஓகேங்களா. சரி, அடுத்தது இன் பேஜ் நம்பர் 30 அண்டர் நாட் எலிஜிபிள் கேண்டிடேட் ரவுண்டு 2 கிளாஸ் 8 ஸ்டாண்ட்ஸ் டிலீட்டட். பேஜ் நம்பர் 30ல் அண்டர் நாட் எலிஜிபிள் கேண்டிடேட் ஃபார் ரவுண்டு 2 கிளாஸ் 8 இஸ் டிலீட்டட். அப்புறம் இன் பேஜ் நம்பர் 38 கவுன்சிலிங் ப்ரொசீஜர் கிளாஸ் F ஸ்டாண்ட்ஸ் டிலீட்டட். ஒரு 2 பாயிண்ட்டை டிலீட் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன பாயிண்ட் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். சரி, இப்போது கிளாஸ் F டிலீட்டடு. அப்புறம் வந்து ஃப்ரீ எக்ஸிட்டு, இதில் வந்து உங்களுக்கு ஃபோர்ஃபீச்சர் செக்யூரிட்டி டெபாசிட்டு கிளாஸ் 21 டிஸ்கண்டினியூஷன் ஃபீஸு. ஓகே, இப்போது இதெல்லாமே வந்து அந்த கிளாஸ் F டிலீட்டடு. அதே போல் பேஜ் நம்பர் 19ல் எதெல்லாம் டெலீட் ஆகிருக்குது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிவிட்டு நேராக அந்த ப்ராஸ்பெக்டஸ் எங்கே இருக்குதோ அங்கே போயிடலாம். நம்ம பார்க்க வேண்டியது என்ன, இப்போது பேஜ் நம்பர் 30 கிளாஸ் 8, பேஜ் நம்பர் 30ல் கிளாஸ் 8 என்ன சொல்லியிருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இது வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா ப்ராஸ்பெக்டஸு. பேஜ் நம்பர் 30, பேஜ் நம்பர் 30ல் கிளாஸ் 8. ஒரே செகண்ட், பேஜ் நம்பர் 30 கிளாஸ் 8. ஓகே, இது வந்து பேஜ் நம்பர் 30. இதில் வந்து கிளாஸ் 8ல் கேண்டிடேட் who have not registered in round 1 of online counseling, இது வந்து delete பண்ணிட்டாங்க. இந்த பாயிண்ட்டை நாட் எலிஜிபிள் கேண்டிடேட்டில் ஃபார் ரவுண்டு 2 கேண்டிடேட் who have not registered in round 1 of online counseling, இந்த பாயிண்ட் வந்து delete பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. சரி, அடுத்தது என்னது, வேறு என்ன delete பண்ணியிருக்கிறாங்க. பேஜ் நம்பர் 38ல் கிளாஸ் F delete பண்ணியிருக்கிறாங்க. பேஜ் நம்பர் 38 கிளாஸ் F, பேஜ் நம்பர் 38 class F, a candidate who is absent during the first round of counseling will not be permitted to attend the second round. இந்த பாயிண்ட்டையும் delete பண்ணியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், ரவுண்டு 1ல் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு ரவுண்டு 1ல் சாய்ஸ் ஃபில் பண்ணாமல் ரவுண்டு 2ல் நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஆனால் ப்ராஸ்பெக்டஸில் வில் நாட் பி பர்மிட்டட்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் இப்போது போயிட்டுருக்கிற ரெஜிஸ்ட்ரேஷனில் நீங்கள் வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணி மெரிட் லிஸ்ட்டில் உங்கள் பேர் இருக்குதுன்னா ரவுண்டு 1 ரவுண்டு 2 ரவுண்டு 3 அதன் பிறகு இருக்கிற சுற்றுல சீட்டு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் கலந்துக்கலாம். ஆனால் இங்கே வந்து ப்ராஸ்பெக்டஸில் வில் நாட் பி பர்மிட்டட்னு கொடுத்துருக்காங்க, அதை மாற்றிக்க சொல்லியிருக்காங்க. ஆனால் என்ன இந்த இடத்துல நம்ம வந்து மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு தெரியப்படுத்துகிறோம் அப்படின்னா அட்வைசபிள் என்ன அப்படின்னா ஃபஸ்ட் ரவுண்டில் உங்களுக்கு 100% சீட் அப்படிங்கிறது வேக்கண்ட்டாக இருக்கும், அதான் நம்ம எடுத்துக்கிறது தான் வந்து புத்திசாலித்தனம். செகண்ட் ரவுண்டு தேர்ட் ரவுண்டு அப்படின்னா வேக்கண்ட் இருக்கலாம், இல்லாமையும் போகலாம். ஓகேங்களா. ரெண்டாவது ரவுண்டில் முதல் ரவுண்டில் மிஸ் பண்ணிவிட்டு ரெண்டாவது ரவுண்டுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்து சீட்டு கிடைக்கல அப்படின்னா நம்ம கையில் கிடைச்ச சான்ஸை நம்ம மிஸ் பண்ண மாதிரி. ஸோ உங்களுக்கு ரவுண்டு 1ல் கிடைக்கிற சீட்டை எடுத்துகிட்டு அதிலிருந்து அப்கிரேடேஷன் போடுறது தான் வந்து மோஸ்ட் அட்வைசபிள். ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொன்று என்ன கொடுத்துருக்குறாங்க, அதே போல் பேஜ் நம்பர் 47லேயும்
ஃப்ரீ எக்ஸிட்டை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. இதை டீட்டெயில்டாக நம்ம இன்னொரு வீடியோவில் போஸ்ட் பண்ணிடலாம். ஆல்ரெடி 15 மினிட்ஸ் ஆச்சு. டிஸ்கண்டினியூஷன் ஃபீஸை பற்றியும் சொல்லியிருக்காங்க. டிஸ்கண்டினியூஷன் ஃபீஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அவங்க ஒரு டேட் ஒன்று கொடுப்பாங்க, ரெசிக்னேஷனுக்கான கடைசி தேதி. அந்த தேதிக்குள்ளே உங்களுக்கு சீட்டு கிடச்சிருக்குது, அந்த சீட்டை உங்களுக்கு கண்டினியூ பண்ண விருப்பம் இல்லை, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ராஜினாமா பண்ணிக்கிறீங்க. அந்த குறிப்பிட்ட தேதிக்குள்ளே நீங்கள் ராஜினாமா பண்ணிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த விதமான ஃபோர்ஃபீச்சரும் கிடையாது. அந்த தேதிக்கு பிறகு நீங்கள் ரிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா ரெசிக்னேஷன் நாட் அலவுடு. எப்போ? ஆஃப்டர் த ஸ்டிபுலேட்டட் டேட் அண்ட் டைம். அந்த டேட் என்ன, அது மென்ஷன் பண்ணுவாங்க. அந்த டேட் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணோன்னு நம்ம சேனலில் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணிடுவோம். அந்த தேதிக்கு முன்னதாக நீங்கள் ரிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபோர்ஃபீச்சர் கிடையாது, நீங்கள் ரிசைன் பண்ணிக்கலாம். அதுவே அந்த தேதிக்கு பிறகு, தேதி முடிஞ்ச பிறகு நீங்கள் ரிசைன் பண்ணுறீங்கன்னா ரெசிக்னேஷன் நாட் அலவுடு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கட்டின செக்யூரிட்டி டெபாசிட்டு, டியூஷன் ஃபீஸு இதெல்லாம் போயிடும். அது மட்டும் கிடையாது, ஒரு 10 லட்சம் ரூபாய் நீங்கள் அபராதம் செலுத்த வேண்டியது இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இப்போதைக்கு வந்திருக்கிற நோட்டிஃபிகேஷன். இனி அந்த பழைய ப்ராஸ்பெக்டஸில் இருக்கிற இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் delete பண்ணிவிட்டு இப்போது இந்த நியூ நோட்டிஃபிகேஷனில் என்ன கொடுத்துருக்குறாங்களோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன்.